நிஃப்டி -29 அண்ட் ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் 16 பாயிண்ட்ஸ். இன்னமும் ப்ரீமியமில் இருக்குது 24 பாயிண்ட்ஸு. நாளைக்கு எக்ஸ்பைரி. நேற்று நம்மளோட யூடியூப் நீங்கள் பார்த்துருந்தால் நம்ம வந்து ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து ஒரு சாண்ட்விச் ஆகிருக்கு, அரெஸ்ட் ஆகிருக்கு. அண்ட் 25,200 காலும் நிறையா எழுதியிருக்காங்க, புட்டும் நிறையா எழுதியிருக்காங்க. செகண்ட் ஹையஸ்ட் கால் வந்து 25,500 இருக்குது அண்ட் ஹையஸ்ட் புட் வந்து 25,000. இந்த ரேஞ்சு, இதுக்கு நடுப்புற வந்து இந்த ரேஞ்சு. மார்க்கெட் வந்து பெரிய வோலட்டாலிட்டி இருக்காது. ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வரப்பிரசாதம். இதுதான் வந்து நேற்று சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட். நேற்று 10 நிமிஷம் வீடியோவில் இதுதான் வந்து ஜிஸ்ட். ரைட், த என்டையர் 10 minutes வீடியோவில் இதுதான் ஜிஸ்ட். நேற்று யூஎஸ் மார்க்கெட் க்ளோஸ் அபவுட் 475 பாயிண்ட்ஸ் மைனஸ் ஆனதுக்கப்புறமா இன்னைக்கு காலையில் எவ்வளோ வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து மெசேஜ் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு வந்து மார்க்கெட் இந்தியாவில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 500 பாயிண்ட்ஸ் கிராஷ் ஆக போகுது. பட் ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் மார்க்கெட் இப்படி தான் இருக்குன்றது. இதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். ஸ்மார்ட் மணி ஒரு ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணுதுன்னு சொன்னால் அந்த ரேஞ்சை தாண்டி நீங்கள் போகிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ என்ன தான் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னாலும் இன்னைக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல் இல்லைன்னு நம்ம சொல்ல. எடுத்து பாருங்களேன், ஜூலை மாதத்துக்கு வந்து க்ளோஸ் டு அபவுட் 25,000 crore ப்ளஸ், ரைட், எஸ்ஐபி மட்டும் வந்திருக்கு. அப்போ எவ்ரி டே வி ஆர் டாக்கிங் அபவுட் 1,000 crores மணி உள்ளே போயிட்டுருக்கு. இப்போ எஃப்ஐஐஸோட டிஐஐஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கிறது யோசனை பண்ணி பாருங்க. இது இல்லாத ரீட்டைல் மணி உள்ளே வந்துட்டுருக்கு. அண்ட் ரீசெண்டாக தான் ஒரு 2 months முன்னாடி வந்து எஃப்ஐஐஸ் ஹோல்டிங்கோட டிஐஐ ஹோல்டிங்ஸ் இஸ் மச் மூவ். பட் ஸ்டில் அவங்களோட பவர் வந்து ஜாஸ்தி. அவங்க வந்து எப்போ வேணாலும், இப்போ ரீசெண்டாக எடுத்துங்களேன், இந்த ஜனா ஸ்ட்ரீட் அந்த பிரச்சனையை எடுத்துங்களேன், 43,000 crores வந்து அவங்களுக்கு they made a profit in just 2 years. அப்போ டெய்லி எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். செபி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 4,800 crores நினைக்கிறேன், ஐம் நாட் ஷூர் அபவுட் இட். 4,800 crores வந்து ஃபைன் கட்ட சொன்னாங்க. இந்த நாளைக்கே வச்சுக்கணும். நம்ம வடிவேல் ஒன்று சொல்லுவார் தெரியுமா, அப்போ நாங்கள் வந்து அட்வான்ஸில் வந்து ஃபைன் கட்டிட்டு நாங்கள் வந்து கிண்டல் பண்ணுற ஆளுங்க, அது மாதிரி அவன் பண்ணிகிட்டு இருக்கான். So that means smart money has that liquidity and individuals and DIAs don't have that facility. So இது வந்து மனசில் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ அப்போ ஒரு ட்ரெண்டை வந்து செட் பண்ணுறாங்க. ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு டேட்டா பாயிண்ட் இருக்குன்னு சொன்னால் அந்த டேட்டா பாயிண்ட்டை வச்சு we will be able to guess. ஸோ நேற்று நம்மளோட வீடியோ எடுத்துக்கிட்டு நேற்று யூஎஸ் மார்க்கெட் இவ்வளோ நெகட்டிவ் போனதுக்கு அப்புறமாலும் இந்தியன் மார்க்கெட் இன்றைக்கி ஃப்ளாட்டாக இருந்துச்சு. 0.1 0.2 நேற்று வீடியோ ஆகட்டும், இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ ஆகட்டும், நேற்று நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம், என்னைக்கு 30-year பாண்ட் வந்து அபோவ் 5% இன்ட்ரெஸ்ட் போகுதோ அன்னைக்கு வந்து மார்க்கெட் கிராஷ் ஆகும்னு நம்ம சொன்னோம். நேற்று யூஎஸில் இருக்கிற அத்தனை டேட்டா பாயிண்ட்டு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. 30 years பாண்ட் வந்து அபோவ் 5% வந்து போச்சு. 5.09% போச்சு. 5% வட்டிக்கு மேலே போச்சு. மார்க்கெட் நேற்று ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டேஜில் வந்து 700 பாயிண்ட்ஸ் மைனஸில் இருந்து க்ளோஸ் ஆகும்போது 475 க்ளோஸ் ஆச்சு. இப்போ ரைட் நோ இந்த ப்ரோக்ராம் வந்து அரௌண்ட் 7:30 நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். பிட் லேட். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து +40 பாயிண்ட்ஸில் வந்து இருக்குது. ஏன் +40 பாயிண்ட்ஸில் இருக்குது? எந்த விதமான சேஞ்சும் இல்லை. டாலர் இண்டெக்ஸ் அதே லெவலில் இருக்குது. யூஎஸில் வந்து எனி நியூ டேட்டாஸ் வரல. ட்ரம்ப் அதே அராஜகத்தில் தான் உட்காந்துட்டு இருக்காரு. கரன்சியில் எந்த விதமான சேஞ்சஸ் வரல. பாண்ட் மார்க்கெட் ஹாஸ் கம் பிலோ 5%. அது மட்டும்தான் பாசிட்டிவ். அதுக்கான ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ருப்பி ஹாஸ் பிகம் வீக்கர். இப்போ ரைட் நோ நம்ம வந்து ருப்பி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 86 rupees 6 paisa இருக்குது. நேற்று எவ்வளோ பார்த்தோம்? 85 நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20-21 பைசா வந்து வீக் ஆகிருக்கிறோம். இது மட்டும்தான் வந்து இன்னைக்கான சேஞ்சஸ். ட்ரம்ப் வந்து நேற்று வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார். ஒரு தலைவர் வந்து நிறைய இதில் சோஷியல் மீடியாவில் இருக்கிற ட்ரூ சோஷியல்னு சொல்லிட்டு அதில் தான் இப்போ தான் போட்டுட்ருக்காரு. இந்தோனேஷியா கூட வந்து நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டுட்டோம். இவ்வளோ வருஷம் வந்து $35 billion வந்து தேவர் இன் ட்ரேட் டெஃபிசிட். சின்னோண்ட நாடு. இந்த சின்ன சின்னதாக சேர்ந்தது தான் வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து அழுத்தம் வந்துச்சு. அண்ட் அவங்க வந்து we have done 100% access to இந்தோனேஷியன் மார்க்கெட் இன்க்ளூடிங் ஆக்ரோ ப்ராடக்ட்ஸ் வந்து எங்களால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுன்றது சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாமே இந்தோனேஷியாவில் என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து க்ளோஸ் டு அபவுட் $35 billion வந்து எனர்ஜி வாங்க போகிறாங்க. இது இல்லாத போயிங்லேருந்து ஒரு 50 plane வாங்க போகிறாங்கன்ற மாதிரி. ட்ரம்ப் ஹஸ் பிகம் எ பர்ஃபெக்ட் சேல்ஸ்மேன். இது எல்லாமே வந்து ஷார்ட் டேர்முக்கு வந்து யூஎஸ்க்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் கொடுக்காது. பட் அடுத்த ஒரு 5 to 10 years பீரியடில் வந்து இது மேஜர் பெனிஃபிட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்துடலாமே. இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட் வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம், ஒரு
ஒரு 127 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடே ஸ்விங்கு பேங்க் இது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியமில் தான் இருக்குது. 24 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. நாளைக்கு எக்ஸ்பைரி அண்ட் 31st நீக்கு மந்த்லி எக்ஸ்பைரி அண்ட் 31st ஆகட்டும் ஜூலை ஆகஸ்ட் மந்த் அடுத்த மந்த்துக்கான டேட்டாஸ் எடுத்துக்கிட்டாலும் அந்த 25,500 தான் ஹையஸ்ட் கால் ரைட் ஆகிருக்கு. ஸோ அந்த லெவலில் க்ராஸ் ஆகட்டும்ன்றது மார்க்கெட் ரொம்ப தெளிவாக இருக்குது. நம்ம கொடுத்த அந்த 27,000 டார்கெட் கூடயும் அச்சீவ் ஆகலை. ஏன் 27,000 26,000 வந்து அச்சீவ் ஆக மாட்டேங்குது. ஸோ மார்க்கெட்டில் அவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து 14 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி செக்டர் வைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேங்க் நிஃப்டி தான் வந்து ஹையஸ்ட் பர்ஃபார்மர் அண்ட் இன்றைக்கி 280 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடே ஸ்விங் கொடுத்துருக்கு. நம்ம வந்து ஆப்ஷன் டேட்டாஸ் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். 25,500 ஹையஸ்ட் காலும் செகண்ட் ஹையஸ்ட் கால் வந்து 25,250 வந்து இருக்குது. அண்ட் அதே மாதிரி டவுன் சைடில் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் 25,200 வந்து ஹையஸ்ட் புட்டும் அண்ட் 25,150 வந்து செகண்ட் ஹையஸ்ட் புட்டும் வந்து ரைட் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 57,000 ஹையஸ்ட் காலும் அதே 57,000 தான் ஹையஸ்ட் புட்டும் இருக்குது. ஸோ மார்க்கெட் இஸ் கோயிங் டு பி மோர் ஆன் தி ரேஞ்ச் பவுண்ட். சம்மந்தமே இல்லாத நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி பத்தாஞ்சலி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னே நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பிஸ்னஸில் இருக்குது. தலைவர் இப்போ தான் வந்து ஒரு 250 ட்ரக்கு வந்து வாங்கியிருக்கிறாரு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு. அவங்க பிஸ்னஸ்க்கும் ஏன் 250 ட்ரக்கு வாங்கியிருக்கிறாங்கன்றது தெரியல. லாஜிஸ்டிக் பிஸ்னஸில் வரப்போகிறாங்களான்றும் தெரியாது. எனிவே 6.5% வந்து ஏறி இருக்குது. எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 3% ஏறி இருக்குது. பேஜ் இண்டஸ்ட்ரி ஒரு 3.5% வந்து கீழே இறங்கியிருக்கு. இன்றைக்கி வந்து நிஃப்டி 50 வந்து டாப் பர்ஃபார்மர் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் M&M ஏன் மேலே ஏறிச்சுன்றது அகெயின் இட் இஸ் பியூர்லி ஷார்ட் கவரிங்னால தான் இருக்கும். அண்ட் 2.2% வந்து ஏறி இருக்குது. நெஸ்லே அகெயின் டூயிங் வெரி வெல் 1.8% மேலே ஏறி இருக்குது. இது எல்லாமே வந்து லாஸ்ட் ஒரு 15 டேஸாகவே நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா என்டையர் எஃப்எம்சிஜி ரைட் என்டையர் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து மேலே ஏறிட்டுருக்கு. ப்ராபப்ளி எஃப்எம்சிஜி செக்டாரை வந்து நீங்கள் சார்ட்டை பார்க்கணுன்னு நினச்சால் வீக்லி சார்ட்டை போய் பாருங்கள். அரௌண்ட் 30-35% அப் மூவ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ எஃப்எம்சிஜியில் யார் யார் இருக்கிறாங்க? ஒரு 10 ஸ்டாக் நீங்கள் எடுத்துங்களேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஹிந்துஸ்தான் லீவர் எடுத்தாகணும். ஓகே, ஒன்று. ரெண்டாவது நீங்கள் எடுத்தீங்கன்னா ஐடிசி இருக்குது, காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸு, டாபர் இந்தியா. இன்ஃபேக்ட் இன்றைக்கி டாபர் இந்தியா வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. வால்யூமோட ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பியூட்டிஃபுல் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எது பெஸ்ட்டு டெக்னிக்கலாக ரைட் டெக்னிக்கலாக எது பெஸ்ட்டுன்னு பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ப்ராபப்ளி என் சாய்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் மை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வில் கோ டு HUL ரைட். செகண்ட் சாய்ஸ் வில் கோ டு டாபர் இந்தியா இன்னைக்கு பார்த்த சார்ட் வச்சுட்டு. தேர்ட் சாய்ஸ் ஆல்வேஸ் வி ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ். இந்த 2 சார்ட் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். இந்தியா விக்ஸ் வோலட்டாலிட்டி இண்டெக்ஸ் ரைட் இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் 2.09% வந்து கீழே இறங்கிருக்கு. 11.25 இருக்குது ரைட். ஸோ மார்க்கெட் மோரர்லெஸ் 2 நாளைக்கு முன்னாடியே நான் வந்து சொல்லிட்டேன் இழுத்து போத்தி படுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட்டில் வோலட்டாலிட்டி இல்லைன்னு சொன்னாவே மார்க்கெட்டை வந்து கீழே உள்ளதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னு தான் மார்க்கெட் காட்டிகிட்ருக்கு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வோலட்டாலிட்டி கம்மியாக வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ அப்சைட் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். எஃப்ஐஐஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து க்ளோஸ்ட் அபவுட் 1,795 crores வந்து எஃப்ஐஐஸ் விற்றுருக்குறாங்க. நம்ம ஆளுங்க வந்து 1,221 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க. கோல்டு சில்வர் நேத்தே லெவலில் தான் இருக்குது எக்ஸப்ட் ஃபார் ருபி 86.10 86.06 6 பைசாவில் இருக்குது. அண்ட் கோல்டை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து க்ளோஸ் அபவுட் 10,100 இருந்துச்சு. இன்றைக்கி 10,045 இருக்குது. இது 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் இருக்கிற ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 1,14,000 rupees இருக்குது பர் கேஜி ஆஃப் 999 குவாலிட்டி சில்வர். வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஸ்பெசிஃபிக்காக இருந்துச்சுன்னா நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இதை பற்றி நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.